Hello everyone. Uh, இந்த வீடியோ வந்து SLMC 11 2023 பேப்பருண்ட ஆன்சர்ஸ் எப்படி செய்கிறது, அதாவது அந்த ஆன்சர்ஸ் எடுக்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. SLMC 11 2023 முதல் 10 கேள்வியும் சிம்பிள் கொஷின்ஸ் ஈஸி கொஷின்ஸ். முதல்ல நாங்கள் இந்த ஈஸி கொஷின்ஸ் பத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். முதலாவது கேள்வி வந்து முதன்மையன் எனப்படுவது ஒன்றிலும் பெரிய நிறையன், அது ஒன்றினாலும் தன்னாலும் பகுபடக்கூடிய எண் ஆகும். முதன்மை எண்ணுன்றது ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் பகுபடக்கூடிய எண்களை நாங்கள் முதன்மை எண்ணுன்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தோம்னா 2, 3, 5, 7 முதன்மை எண்கள். முதலாவது முதன்மை எண் ஒரே ஒரு இரட்டை எண், அது முதன்மை எண்ணாக இருக்கும், அது 2. 2 மட்டும்தான் ஒரே ஒரு இரட்டை எண் முதன்மை எண்ணாக இருக்கிறது. அதோட முதலாவது முதன்மை எண் 2, அடுத்தது 3, 5, 7 போ 11, 13. ஆனால் 4, 6, 8, 9 என்பன முதன்மை எண்கள் அல்ல. காரணம் வந்து அது வந்து தன்னாலும் ஒன்றாலும் பகுபடும், அதே நேரம் வேறு நம்பர்ஸாலே வேறு எண்காலும் பகுபடும். 4 வந்து 2ஆல் பகுபடும். 2 தர 2 4, 4 2ஆல் பிரிச்சு 2, 6 2ஆல் பிரிச்சா 3 வரும். ஆகவே இவை வந்து வேறு தன்னாலும் ஒன்றாலையும் பகுபட்டாலும் வேறு எண்களாலையும் பகுபடுறதால அவை முதன்மை எண்கள் அல்ல. இவ்வளவு தந்திருக்கு. கேள்வி என்னென்றா பின்வருவனவற்றில் எது முதன்மையான் அல்ல என்றதுதான் கேள்வி. 5 விட தந்திருக்குது. இதுல முதன்மையான் இல்லை எதண்டா 3வது விட 1313 ஒரு முதன்மையான் இல்லை என்று நீங்க பார்த்த உடனே சொல்லலாம். காரணம் என்னண்டா 1313 பார்த்தோம்னா இது 13 13 இருக்கு. முதல் 2 இலக்கம் 13, அடுத்த 2 இலக்கம் 10. ஆகவே இந்த இலக்கம் 13ஆல வகுபடும். 13ஆல பிரிச்சிங்கன்னா 13 13, அங்கால 0, திரும்பி 13 13. ஆகவே இந்த இலக்கம் வந்து 1313 13ஆல வகுபடுறதால இது வந்து முதன்மை எண்ணாக இருக்க முடியாது. ஆகவே விடை வந்து 1313. இரண்டாவது கேள்வி வந்து பண்ணை ஒன்றில் உள்ள கோழிகள் மற்றும் முயல்களின் எண்ணிக்கை 25. கோழியை நாங்கள் ஹென்ஸ் என்று வைப்போம், எச். முயல்கள் வந்து ரெபிட்ஸ், ஆர் என்று வைப்போம். ரெண்டையும் கூட்டுத்தொகை வந்து 25 தரப்பட்டிருக்கு. ஆகவே H + R வந்து 25. அவற்றுடைய கால்களினுடைய கூட்டுத்தொகை 86. அதை நாங்கள் ஹென்ஸ் லெக்ஸ் என்று பார்த்தோம்னா கோழிக்கு 2 கால்கள், ஆகவே 2H ப்ளஸ் முயலுக்கு 4 கால், ஆகவே ஒரு முயலுக்கு 4 கால் படி 4 கால். மொத்த கூட்டுத்தொகை வந்து கால்களின் கூட்டுத்தொகை 86. இது வந்து 2 சமன்பாடு இருக்குது. இந்த சமன்பாட்டை சுருக்கினா நாங்கள் 2 தெரியாத கண்ணையும் எச்சையும் ஆரையும் காணலாம். அதாவது கோழிகளையும் காணலாம், முயல்களையும் காணலாம். 2வது சமன்பாட்டை பார்த்தோம்னா 2ஆல சுருக்கலாம். 2 பக்கம் 2ஆல பிரிச்சிங்கண்டா H + 4 ஆறு 2ஆல பிரிச்சா 2R சமன் 86 2ஆல பிரிச்சோம்னா 40. இப்ப நாங்கள் இந்த H + R = 25 இதையும் கடைசியா கண்ட H + 2R சமன் 43 ரெண்டுலையும் இருந்து நாங்கள் ரெபிட்டின் எண்ணிக்கையை காண்றதுக்கு ஒன்றிலேருந்து ஒன்றா கழிப்போம். அதாவது இந்த 2ஆவதுல இருந்து 3ஆவது எழுதி இருக்கிற சமன்பாடுல இருந்து முதலாவது எழுதினதை கழிச்சோம்னா இதை நான் 2 வைக்கிறேன். 2ஆவது சமன்பாடு முதல்ல எழுதினது முதலாவது சமன்பாடு வைப்போம். 2ல இருந்து ஒன்றா கழிச்சா என்ன நடக்கும் ரெண்டு பார்த்தோம்னா 2 - 1 என்ன வருமெண்டா H - H வெட்டுப்பட்டுடும். அது 0. 2R - R 6 சமன் 43 - 25. 43ல 25 போனா 18. ஆகவே பண்ணையில உள்ள 6 முயல்களின் எண்ணிக்கை 18. இப்ப முயல்களின் எண்ணிக்கையோட கோழிகளின் எண்ணிக்கை கூட்ட 25, முயல்களின் எண்ணிக்கை 18. 18ஓட எத்தனையா கூட்டினா 25 வரும் என்று பார்க்கணும். 18ஓட நாங்கள் 7 கூட்டினா 25 வரும் முதலாவது சமன்பாட்டின்படி. ஆகவே
கோழிகள் 7 இருக்க வேணும். பண்ணையில் உள்ள கோழிகள் வந்து 7. விடையில விடை வந்து 7. விடை வந்து இதுல 7ன்றத காணுங்க. இதுக்கான விடை வந்து பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை 7. இதுல வந்து விடை வந்து பிழையா பிரிண்ட் பண்ணப்பட்டுட்டு இந்த விடையில ஒரு விட 7 இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து விடை வந்து பிழையா பிரிண்ட் ஆயிடுது. விடை வந்து 7. பண்ணையில் உள்ள கோழிகள் எண்ணிக்கை 7. நாங்க இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இந்த H+R 7 சக 18 25. ஆகவே முதலாவது சமன்பாடு சரி. ரெண்டாவது சமன்பாடுல வந்து கோழிகள் 7. 7 சக 2 தர முயல்கள் எண்ணிக்கை 18. 18 தர 2 36. 36 மேலும் 43. ஆகவே ரெண்டாவது சரி. ஆகவே நாங்க கண்ட விட சரி. ஆகவே கேள்வி கோழிகள் எண்ணிக்கை விடை 7. மூன்றாவது கேள்வி 36க்கு பின்வரும் இயல்பு உள்ளது. 36 ஆனது அதில் உள்ள ஒன்றினிடத்திலக்கத்தினால் வகுபடக்கூடியது. 36 அந்த 36ல 6ன்றது 1ஆம் இடத்தை குறிக்கிறது. 3ன்றது 10ஆம் இடத்தை குறிக்கும். ஈரிலக்க எண்ணில பின்னுக்கு இருந்து முதலாவது வந்து 1ஆம் இடத்தை குறிக்கும். பின்னுக்கு இருந்து ரெண்டாவது வந்து 2ஆம் இடத்தை, சாரி 2வது இடம் இல்ல 10ஆம் இடத்தை குறிக்கும். அவை இங்க 36ல 6ன்றது 1ஆம் இடத்தை குறிக்கிறது. 36 அதாவது 36 6னால் வகுபடக்கூடியது. இந்த 1ஆம் இடத்து இலக்கத்தால வகுபடும். அது சரி. 36 6ஆல வகுபடும். 6 தர 6 36. 36 6ஆல வகுபடும். இது சரியான கூட்டு. 38க்கு அந்த இயல்பு இல்லை. ஏன்னா 38 பார்த்தோம்னா 38 1ஆம் இடத்து இலக்கம் 8. 38 8ஆல வகுபடாது. 8ஆல நாங்க வகுக்கல. அதுண்டா எண்ணாங்க 32 எண்ணஞ்சு 40. 38 வகுபடாது. கேள்வி 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட எத்தனை இலக்கங்களுக்கு 36க்கு இருக்கும் அதே இயல்பு தான் கேள்வி. 30க்கும் 40க்கும் இடையில சரியா 9 இலக்கம் இருக்கு. 31 32 33 34 35 36 37 38 39. இதுல 31 பார்த்தோம்னா 1ஆம் இடத்துல இலக்கம் 1 1ஆல வகுபடும். அது சரி. 32 பார்த்தோம்னா அது 1ஆம் இடத்துல இலக்கம் 2 2ஆல வகுபடும். 33 1ஆம் இடத்துல இலக்கம் 3 3ஆல வகுபடும். 13 33. 34 4ஆல வகுபடாது. 34 1ஆம் இடத்துல இலக்கம் 4 4ஆல வகுபடாது. 4 to 32 9 36. 34 வகுபடாது. ஆகவே 34 வராது. 35 1ஆம் இடத்துல இலக்கம் 5 5ஆல வகுபடும். 36 1ஆம் இடத்துல இலக்கம் 6 அது வகுபடும் என்றது கேள்வியிலே தந்திருக்கு. 37 1ஆம் இடத்துல இலக்கம் 7 7ஆல வகுபடாது. 37 38ம் அதே மாதிரி தான். 38 8ஆல வகுபடாது கேள்வியிலே தரப்பட்டிருக்குது. ஆகவே இது ரெண்டும் தராது. 39 அதுவும் 9ஆல வகுபடாது. 1ஆம் இடத்துல இலக்கம் 1 1ஆம் இடத்துல இலக்கம் 9 9ஆல வகுபடாது. 94 36 95 45. ஆகவே இருக்கிற எண்கள் மொத்தமா எத்தனை இலக்கத்துக்கு அந்த இயல்பு இருக்குன்னா 31 இருக்கு, 32 இருக்கு, 33 இருக்கு, 35 இருக்கு, 36 இருக்கு. மொத்தமா 5 இலக்கத்துக்கு அந்த இயல்பு இருக்குது. 31 30க்கும் 40க்கும் இடையில இருக்கு 5 இலக்கங்கள். விடை 5. அடுத்தது 1 சென்டிமீட்டர் கனவளவுடைய 32 சதுரங்களை கொண்டு உருவாக்கிய அமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு சிறிய சதுரத்தின் ஒரு பக்கத்துக்கு வர்ணம் தீட்டுவதற்கு 1 மில்லி லிட்டர் தீந்தை தேவைப்படுதான். அடிப்பகுதி உட்பட இந்த அமைப்புக்கு தீந்த விசை எத்தனை மில்லி லிட்டர் தீந்தை தேவை என்பதுதான் கேள்வி. இப்ப பார்த்தோம்னா அடிப்பக்கத்தை பார்ப்போம். அடிப்பக்கத்தை பார்த்தோம்னா கீழே இஞ்ச 4 சதுரம் இருக்கு, சதுரமுகி இருக்கு. இஞ்ச 4. ஆகவே மொத்தமா 16 முகங்கள் கீழே இருக்கு. அவை கீழே 16 முகம் இருக்கும். அடியில பார்த்தோம்னா 16 இருக்கும். இப்ப மேல பார்த்தோம்னா என்ன நடக்கும்? மேற்பகுதியை பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. மேற்பகுதிக்கு அதே 16 முகத்துக்கு தீட்டவன். இப்ப இந்த சைடுக்கு பார்ப்போம். இந்த சைடுக்கு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7
8 9 10 10 திடணும். இதே மாதிரி தான் இஞ்சாலி சைடும் 10 வரும். ஆகவே இன்னொரு 10 வரும். மொத்தமா சதுரமைக்கு 6 முகம். கீழே பார்த்துட்டோம், மேலே பார்த்துட்டோம், இந்த ரெண்டு கரையும் பார்த்துட்டோம். ஆகவே 4 சைட் பார்த்தாச்சு. இப்போ இந்த சைட் பார்ப்போம். 5வது சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வருகிறது. இப்போ நாங்கள் கடைசியாக மெட்ட சைட் பார்க்கணும். இங்கே இருந்து அதுக்கு எவ்வளோ வரும்னு பார்க்க. அதுவும் இதே மாதிரி 12 வரும். செக் பண்ணி பார்க்க. இந்த சைடுக்கு தான் அங்காலையும் வரும். மொத்தமாக பார்த்தோம்னா 16 16 32 10 42 10 52 52 12 62 64 64 12 76. விடை வந்து 76. இதுதான் முதல் 4 கேள்வி. SLMC 11 2023. மிச்ச கேள்வியை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.